पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 433வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமம் நிராமயன் என்பது. சென்ற சில திருநாமங்களாக புத்த அவதாரத்தின் அடிப்படையில் பெயர்களை தொகுக்கிறார் வியாசர் நாரத பகவான். அதை வியாசர் புராணத்திலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னோம். அதிலே இந்த திருநாமம் புத்தருடைய பெயராக வருகிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே நான் சொல்லிட்டே வரேன். 14 திருநாமங்கள் இருக்கு பராசர பட்டருடைய பாஷ்யப்படி. அந்த திருநாமங்களிலே புத்தருடைய குறிப்பு புத்தர் வரலாறு காண்பிக்கப்படுகிறது என்று பராசர பட்டர் விளக்க உரை சொல்லியிருக்காரு சொன்னோம். அதில் 801வது திருநாமம் அவர் கணக்குப்படி அர்க்கஹா என்பது. அர்க்கஹா என்றால் ரொம்ப தார்மிகர் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பூஜிக்க தகுந்தவர்னு இருக்கும். அதைத்தான் பராசர பட்டர் அருளி செய்கிறார். அஹோ மகாத்மா அதி தார்மிகா இது தைஹி ஸ்துதகா அர்க்கஹா. புத்தர் தன்னுடைய ஃபாலோயர்களால் மகாத்மா ரொம்ப தார்மிகர் என்று கொண்டாடுவார்களாம். ஏனென்றால் பாரு, மனுஷனுக்கு எந்தவித பிணியும் இல்லை. பிணி என்று சொன்னால் என்ன? பிணியின் நோய். நோயில் தலை சிறந்த நோய் என்ன தெரியுமா? பசி. பசி என்கிற ஒரு நோய் நம்மை வாட்டுவதால் தான் நம்ம ஆஃபீஸ் போகிறோம், வேலை செய்கிறோம். அந்த பசி வரலன்னா அது ஒரு நோய் தான். இருந்தாலும் பசி என்பதை நோயாக பிணியாக கருதி அதுக்கு மருந்தாக உணவை சாப்பிட சொன்னார்கள் ஆன்றோர்கள். சங்கர பகவத்பாதர் க்ஷுத்யாதிஷ்ச சிகித்ஸ்யதாம், சாப்பிடுதல் உள்ளவர். பசி என்கிற வியாதிக்கு மருந்தை உண்டு, மருந்தை ஏற்றுக்கொள்ளார். அதான் உணவு. மருந்தை எப்படி சாப்பிட்றோமோ அந்த அளவு கொஞ்சமாக உணவை சாப்பிட்டு பசி என்ற நோய் ஒன்று தாக்காமல் நிராமயனாக, ஆமயம் என்றால் நோய், நோயற்றவனாக இரு என்று சங்கர பகவத்பாதருடைய உபதேசம். க்ஷுத்யாதிஷ்ச சிகித்ஸ்யதாம் என்று அவர் சொன்னார். இப்போ நிலைமை எப்படி? நாம் பசிக்கு மருந்தாக உணவு சாப்பிட்ட காலம் போய் இப்பொழுது
உணவு உணவை மருந்தாக உண்டார்கள் முன்னோர்கள். நாம் இப்பொழுது மருந்தையே உணவாக உண்கின்றோம். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் சூழ்நிலையினால. பசி என்பது ஒரு ஆமயம் நோய். ஆமயம்னால் நோய். ஆமயா வீச்சின் வீதா என்று வேதம் அடிக்கடி இந்த ஆமயம் என்கிற சொல்லை பயன்படுத்தும். வேத இலக்கியத்தில் நிறைய பார்க்கலாம். ஆமயம் என்பது நோய். அந்த ஆமயங்கள் அற்றவன் நிராமயன். அந்த நோயில தலை சிறந்த நோய் மிஸ்டர் பசி. அந்த பசி என்கிற நோய்க்கு அஞ்சித்தான் நாம் வாழணும். அதற்கு அஞ்சாதவராக திகழ்ந்தாராம் புத்தர் பிரான். எனவே அடியவர்கள் அவனை நோயற்றவன், பிணியற்றவன், நிராமயன் என்று கொண்டாடினார். பசியை வென்றுவிட்டால் பலவற்றை வென்றுவிடலாம். கோபத்தை வெல்லலாம். ஏன்னா பசி வந்து விட்டால் தான் 10ம் பறந்து போயிடும். கோபம் வந்துடும். பசி இல்லாத வரைக்கும் ஆசாமி நல்லவராக இருப்பார். பசி வந்து எடுத்து பிசாஸ் ஆயிடுவார். வெறி பிடிச்ச நாய் மாதிரி கோதருவார். ஏன் சோத்தப்படியா பசி வந்து. அதனால் பசி தான் கோபம் என்கிற பிணியை உண்டாக்கும். பசி என்பதுதான் இயலாமை என்கிற பிணியை உண்டாக்கும். அந்த பசி பொறாமை உண்டாக்கும், பல கட்டத்தை உண்டாக்கும். அதனால பசி என்பது நோயிலே முதல் இடம் வகுக்கும் நோய்கள் பட்டியலில். அப்புறம்தான் அவங்க டைஃபாய்டு, டெங்கு, மூங்கு எல்லாம். இத்தனை நோய்கள் இருக்க, இத்தனை நோய்களுக்கும் அப்பாற்பட்டவராக எங்கள் குரு திகழ்கிறார் என்று புத்தர் பிராருடைய சீடர்கள் சொல்வார்களாம். அப்படி ஒரு நல்ல போஸ் கொடுத்து அவர்கள் கொண்டாடும்படியாக வாழ்ந்தவர் புத்தர். ஆகையினால்தான் பாருங்கள், எப்பேற்பட்ட மகாத்மா எங்கள் ஆச்சாரியன் என்று புத்தரையே வழிபட்டார்கள். புத்தர் கடவுளை பற்றி எதுவும் பேசவில்லை. புத்த மதத்திலே கடவுள் வழிபாடு கிடையாது. ஆனால் புத்தர் வழிபாடு உண்டு. எந்த எந்த தலைவர்கள் கடவுள் வழிபாடை பற்றி பேசலையோ அந்த தலைவர்கள் கடவுளாகி அவங்களுக்கே வழிபாடாயிடுது. புத்தர் அவர் மதத்திலே இப்படி ஒரு தனக்கு வழிபாட்டை உண்டாக்கி கொண்டார். அத்தியந்தம் தார்மிகர், பிணியற்றவர் என்று கொண்டாடும்படியாக அவர்களுக்கு ஒரு இமேஜை உண்டாக்கினார். அந்த இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டார். தமக்கு பல ஃபாலோவர்களை உருவாக்கி கொண்டார். அந்த ஃபாலோவர்களை எல்லாம் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி காலங்காலையிலே தயிர் சோற்றை தொண்டையில் அடைக்கக்கூடிய மரபுக்கு கொண்டு வந்தார். அந்த பாட்டு சென்ற திருநாமத்திலையும் சொன்னேன். திருமங்கை ஆழ்வார் திருப்பாசனம் மீண்டும் சொல்றேன், கேளுங்கள். தருக்கினால் சமன் செய்து சோறு தன் தயிரினால் திரளை மிடற்றிடை நெருக்குவார் அலக்கணது கண்டு என் நெஞ்சமென்பாய் மருட்கள் வண்டுகள் பாடும் வெங்கடம் கோயில் கொண்டு அதனோடும் வானிடை அருக்கன் மேவி நிற்பார்க்கு. திருமங்கை ஆழ்வார் அருக்கன் என்ற சொல்லை சூரியன் என்கிற பொருளிலே சொல்லியிருக்கிறார். அதே அருக்கன் என்கிற சொல் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வரும்பொழுதும் திருமங்கை ஆழ்வாருடைய கவிதைகளை மிகவும் ரசித்த பராசர பட்டர் அருக்கன் என்கிற விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே உள்ள திருநாமத்துக்கு புத்தர் என்றே பொருளை கூறி போந்தார். இந்த புத்த சமண மதத்திலே உள்ள குறைகளை காட்டி அதை விட்டு வந்து எம்பெருமானை பணி என்று ஆழ்வார் நமக்கு தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் செய்து அதன் மூலம் நமக்கு உபதேசம் செய்யும் இந்த பாசுரத்திலே அருக்கன் மேவி இருக்கிறான் எம்பெருமான், சூரிய மண்டலத்தில் இருக்கிறான் என்பதற்கு ஆழ்வார் பயன்படுத்திய அருக்கன் என்கிற சொல் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே 801வது திருநாமமாக வருவதை பராசர பட்டர் மிக அழகாக இது புத்தரை சொல்லக்கூடிய திருநாமம் என்று காண்பித்து போந்தார். அது ஒரு இலக்கிய கோயின்சிடன்ஸ், அது கடக்கட்டும். இப்பேற்பட்ட அருக்கன் மேவியாக இருந்து தன் அடியார்களை எல்லாம் கவர்ந்து தான் ஒரு வியாதியே அற்றவன். எந்த வியாதி? பசி, பிணி முதலிய வியாதிகள் அற்றவன் என்று அவர்கள் தன்னை கொண்டாடும்படியாக இருந்தவன். ஆகையினால புத்தர் பிரானை நிராமயன் என்று சொன்னார்கள். இந்த காலத்தில் நாமும் ஆமயமற்றவர்களாக தான் இருக்கணும், வியாதியற்றவர்களாக.
வேதத்தை ஏற்று வேதங்காட்டும் திருவேங்கடமுடையானை வணங்கி வேத தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். எம்பெருமானாலே புறந்தள்ளுவதற்காக மற்றொரு நெறிகாட்டி நீக்கப்பட்டவர்கள் கூழிலே போகக்கூடாது. அப்படி மற்றொரு நெறியிலே புகும்படியாக அவனே சிலரை செய்தான் புத்தனாக வந்து. அந்த மிஸ்ஷிப் நம்மிடம் காட்டிவிடக்கூடாது. அதற்காக அதே திருநாமத்தை, புத்தரையே சொல்கிற திருநாமத்தை வைத்தே எம்பெருமானை நாம் வழிபடுகிறோம். எப்படி எந்த கிருமி நம் உடம்பிலே நோயை உண்டாக்குமோ அதையே நமக்கு உள்ளே ஊசி வழியாக செலுத்தினால் அந்த நோயை நாம் எதிர்க்கக்கூடிய சக்தியை பெற்று விடுவோம். அதே போல புத்தருக்கு வைத்த பெயரை வைத்து புத்தரையே போற்றினார்களே அவருடைய அடியார், அதை சொல்லியே இப்படியும் அவதாரம் செய்து சிலரை புறந்தள்ளி திருவேங்கடமுடையானே என்னை அப்படி செய்து விடாதே என்று கேட்பது போல நாரத பகவான் புத்த அவதாரத்தையும் இந்த புத்தவிக்கு வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே சொல்றார். இந்த பின்னணியை நன்கு உணர்ந்து நாம் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணி கொண்டு இந்த நிராமயகா என்கிற திருநாமத்தை ஜெபிப்போமாக. இதற்கு நாம் சொன்ன விளக்கத்தை சுருக்கமாக காட்டும் சமஸ்கிருத ஸ்லோகத்தை கேளுங்கள். ஷுண்முக மகாமயோ நாபாதி சகில நிராமயோ பூயாத் புத்தோ பூதத நாம்னா குஷ்டை குஷ்டோ பக்தேர் நிராமயோ நைஜைகி. எங்கே இதற்கு தமிழ் பாசுரத்தையும் கேட்டு விடுங்க. பசிமுதலா பிணியற்றோன் புத்தன் மசிமை பெற்றான் என்றே அதனால் பிணியற்றான் ஆமயமற்றவனாய் நிராமயன் என்னும் பெயர் பெற்றானே. ஜபியுங்கள் நிராமயாய நமஹா. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.